உங்களோடு உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் எனவும் மக்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பதுதான் அதிமுக அரசின் கடமை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்ஜிஆர் சிலை பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இனி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் வீட்டுமனை இருக்கின்ற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு அதிமுக அரசாங்கம் கட்டி கொடுக்கும். அது மட்டுமல்ல, வீட்டு மனையே இல்ல, அவருக்கு வீட்டு மனையே கிடையாது அப்படிங்கிற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த ரெண்டு மக்களுக்கும் அதிமுகவே தனியா விலை கொடுத்து தனியார் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நல்ல கான்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்படும். இருக்க இருப்பிடம் அது முக்கியம். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு நிறைவேற்ற தடுப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். ஏழை என்ற சொல் தமிழகத்திலே அகராதியிலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் என்ன என்பது அனுபவ நீதியாக எனக்கு தெரியும். ஆகவே உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு துயரம் என்றால் அது அரசு வேடிக்கை பார்க்காது, அதை தீர்த்து வைப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்பதை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள், இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சி உங்களுக்காகவே பாடுபடும், அந்த அரசாங்கம் உங்களுக்காகவே பாடுபடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.